வணக்கம். போகி என்று நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நம் குடும்பத்தின் தரித்திர நிலை நீங்குவதற்கும் திருஷ்டி போகுவதற்கும் அதிகாலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடணும். நாம் உடுத்தி பழையதான ஆடை இனிமே அந்த ஆடையை பயன்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில் இருக்கிற ஆடையிலிருந்து ஒரு சிறிய துண்டளவு துணி எடுத்துக்கணும். அதே போல் நாம் படுக்க பயன்படுத்தக்கூடிய பாய் அல்லது படுக்கையிலிருந்து பழையவற்றிலிருந்து ஒரு சிறிய அளவு துண்டை எடுத்துக்கணும். வீட்டில் உபயோகமற்றதாக இருக்கக்கூடிய துடைப்பத்தில் சிறிய துண்டளவு எடுத்துக்கணும். இவற்றை நம் வீட்டு வாசலில் வச்சு கற்பூரம் வைத்து அதை கொளுத்தணும். வெறும் தரையில் வச்சு கொளுத்தணும். வெறும் தரையில் வச்சு கொளுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மண் பாண்டம் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் இந்த துண்டுகளை போட்டு கற்பூரத்தை போட்டு எரிக்கணும். வீட்டு வாசலில் தான் இதை பண்ணணும். வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. நன்கு எரிந்து முடிந்தவுடன் அந்த சாம்பலை ஓடும் நீரில் விட்டுறலாம் அல்லது நமது கால்படாத இடங்களில் அந்த சாம்பலை போட்டு அப்புறப்படுத்தணும். சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே இதை செய்துட்டு அதன் பிறகு நாம் குளிச்சுட்டு நம்மளோட வீட்டை நல்லா சுத்தம் செய்யணும். போகி என்று மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நம்முடைய குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் ஒரு சிறிய வழிபாடு நடத்தணும். நெய்வேத்தியமாக பச்சரிசியில் செய்த சாதம், தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு வைக்கணும். அதோட கடலை பருப்பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும். வடை அல்லது போலி கூட செய்து படைக்கலாம். நம்முடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா வேஷ்டி துண்டு வச்சு வழிபாடு செய்யணும். இதை மறுநாள் யாருக்காவது தானமாக கொடுக்கணும். நமது குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் புடவை வச்சு வழிபாடு செஞ்சு பிறருக்கு அதை தானம் கொடுக்கணும். இந்த 2 விஷயங்களை செய்து வரும்போது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்றி.